விஜயா சுருதிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நீ மீனாக்கும் சாப்பாடு ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, என்னால் ஊட்டலாம் முடியாது, நான் எதுக்காக அவளுக்கு ஊட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக 2 மருமகளும் சேர்ந்து கையாக கட் பண்ணிக்க முடியும். நான் சொல்கிற பேச்சை நீ கேளு, மீனாக்கு இப்போ சாப்பாடு ஊட்டு, 3 மருமகளையும் ஒரே மாதிரி நடத்து, எல்லாரையும் ஒரே மாதிரி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்போ விஜயா சாப்பாடு ஊட்டுறாங்க. அப்படியே மீனா பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு முத்து. ஒரு வாய் மீனாக்கு ஊட்டுறாங்க, ஒரு வாய் சுருதிக்கு ஊட்டுறாங்க. அப்படியே மாற்றி மாற்றி ஊட்டிகிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பாட்டி. இதே மாதிரி தான் 3 மருமகளையும் நீ நினைக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி விஜயா கிட்ட சொல்கிறாங்க. விஜயாவுக்கு அப்படி ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் சுழிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற அண்ணாமலை சிரிச்சிட்டு இருக்காரு. சுருதி சொல்கிறாங்க ரவி கிட்ட, எனக்கு இந்த இடமே பிடிக்கல, குட்டியாக இருக்குது ரூமு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நாம் இருக்க போகிறது 4 தான். இல்லை ரவி, ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடு, அதெல்லாம் ஒன்றும் சரியாயிடும், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, சரியா, நீ எதுவும் பண்ணாத, ஒரு 4 நாள் பொறுத்துக்கோ, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் தானே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. முத்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப கிண்டலாகவே பேசிகிட்டு இருக்காரு. எப்படி பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இங்கே தான் வளர்ந்தாருன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் அண்ணன் இங்கே பாட்டி கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் பாட்டி கூட எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். சரி விடு சுருதி, எல்லாத்தையும் பெருசாக எடுத்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப வெள்ளந்தி தெரியுமா, அப்போ அதனால தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ரவி. யார் வெள்ளந்தியா, உங்கள் பாட்டியா, உங்கள் முத்து 2 பேருமே வெள்ளந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவங்கெல்லாம் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, கள்ளம் கப்படம் இல்லாமல் பேசிடுவாங்க, அதனால தான் அது தப்பாக தெரியுது. 4 நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சுருதிக்கிட்ட சொல்கிறாங்க. மீனா பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, பூவை பார்த்தாலே விட மாட்டா, ஃபஸ்ட்டு பூவை கட்டி வச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதெல்லாம் பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு மீனா, பூக்கள்லேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. மீனை பூக்கடை வச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாடா, சொன்னா எல்லாத்தையுமே சொன்னா, சூப்பர் தெரியுமா, நல்லது, அவள் பண்ணுறது எல்லாமே நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அதை கேட்டோடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் பெருசாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஜயா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னோட மருமக உன் பேரில் ஏதோ ஆரம்பிச்சிருக்கா, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதுவா பாட்டி, பவுடர் அடிக்கிற கடை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆமாம், அடுத்தது மீனா உன் பேரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மருமகளும் உன்னை எப்படி பெருமைப்படுத்துகிறா பார்த்தியா, ஆனால் நீயும் இருக்கியே எனக்கு மருமகளா, என்னை ஏதாவது பெருமைப்படுத்தி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், பெரிய பூக்கடை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாரு, உண்மையாக செய்கிற எந்த தொழிலும் தப்பானது கிடையாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. முத்து வெளியே இருக்காரு, கட்டெல்லாம் சூப்பராக போட்டுட்டாரு. வா மீனா, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே கூப்பிடுறாரு. மீனாவும் வராங்க. எங்கெங்க இங்கே கூப்பிடுறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க முத்துக்கிட்ட. நாம் பெட்டில் படுக்கிறத விட இந்த மாதிரி கைத்துக்கட்டில் படுத்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இங்கே பனி இல்லையா, பனியில் படுத்தா ரொம்ப கோல்ட் ஆகுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இப்போ என்ன, பனியில் நீ படுக்கக்கூடாது அவ்வளோதானே, நான் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கொடையை கொண்டு வராரு. கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரு. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இப்போ உன் மேலே பனி படாது, யார் என்ன நினச்சா என்ன மீனா, நமக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி மீனா, நீ வந்து படு அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சூப்பர், நிலா எங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. நிலா என் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே மீனா சிரிக்கிறாங்க. 2 பேருமே சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா உங்கள் மாமா வரான்னு சொன்ன எதுவுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வந்துருவார், எப்போ வருவாருன்னு தெரியல, நாளைக்கு வந்துருவார் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு கதவு பின்னாடி நின்றுட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு. என்ன இன்னும் வரவே இல்லாமல், அவங்ககிட்ட நகை ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம், சீர் பண்ண சொல்லி கரெக்டாக கொண்டு வந்துடுவானா இல்லை ஏமாற்றிட்டு ஓடிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அதெல்லாம் அவன் கரெக்டாக வந்துடுவான், அவன் நைட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. நீ கவலைப்படாத, அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இனிமேல் அவர் வந்தால் தான் என்ன நடக்கணே தெரியல, இந்த முத்து வேறு அப்படியே என்னையே பார்த்துட்ருக்காரு, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு வந்தால் அவரை கண்டுபிடிச்சிருவாரா என்ன எதுவுமே எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் அவர் சூப்பராக நடிப்பார், எந்த நேரத்தில் எப்படி சமாளிக்கணும்னு எல்லாமே அவருக்கு தெரியும், அதனால தான் நான் அவரை ரெக்கமெண்ட் பண்ணேன், அவர் கண்டிப்பாக உன்னை மாட்டி விட மாட்டார் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரி நல்லபடியாக நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. யோசிக்கிறாங்க, ஐயோ கடவுளே, அவங்க மாமா வந்தாலும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ மனோஜ் ரோகிணி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உங்கள் மாமா ஞாபகம் யார் வீட்டு ஞாபகம் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி கவலைப்படாத விடு, எங்கள் பாட்டி உன்னை நல்லா பார்த்துப்பாங்க,
நான்லாம் இருக்கல இங்கே சூப்பராக இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணலாம், அவங்க மாமா வேறு வரப்போகிறாரு, எல்லாருமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கடவுளே, இவர் வேறு எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு, வந்தால் என்ன நடக்கணும் பயத்தில் நான் இருக்கேன், இவர் சந்தோஷமாக இருக்கலான்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளேயே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, அண்ணாமலை கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லா மருமகளும் வந்திருக்கிறது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, இதே மாதிரி வருஷம் வருஷம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க.